So good evening students. Today we will see the current affairs analysis dated 13th and 14th March 2021. First news, expansion of midday meal scheme. So parliamentary standing committees வந்து இப்போ midday meal scheme வந்து like nutritious like breakfast கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற கேட்டகரி கொடுத்துருக்காங்களே அதன் அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த அகாடமிக் இயர்லேருந்து வரக்கூடிய அகாடமிக் இயர்லேருந்து ஜூன்லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்டிவ் லைஃப் இருக்கும். இந்த சென்ஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி, ஸோ கெப்பாசிட்டி டு அடாப்ட் எஜுகேஷன் வில் வெரி ஹை. சரியா? ஸோ அது கிட்டத்தட்ட இப்போ மிட் டே மீல் ஸ்கீமுக்கு பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ் எடுத்திங்கன்னா ஃபண்டு 11,000 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா 4,000 crore, மொத்தம் 15,000 crore தேவை இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டனா 1995. ஸோ 6 to 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய அது எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு பிறகு இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் மேண்டேட்லியாக வந்துருச்சு. ஆல்ரெடி இட் வாஸ் இன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ்லலாம் இருந்துச்சு. 6 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண 8th வரைக்கும் கிளாஸ் 1ல் இருந்து. ஸோ தட்ஸ் அ மேண்டேட்ரி. அக்மார்க் குவாலிட்டி ஃபுட் ப்ரொவைட் பண்ணப்படணும். ஸோ இட் வாஸ் டெஸ்டட் பை அடல்ட்ஸ். ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லைக் சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப்ஸ் லைக் ஹெட் மாஸ்டர், அப்புறம் அந்த லைக் மிட் டே மீல் ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பான். அவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஸ்டூடெண்ட்ஸு வந்து கொடுக்கணும். ஸோ அது இட்ஸ் அ ஃபுட் செக்யூரிட்டி கேட்டகரியில். ஸோ இதுக்கான அலோவன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பே ஃபுட் செக்யூரிட்டி அலோவன்ஸ் 15th லைக் ஆஃப் தி சக்சீடிங் மந்த். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போது ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து ஃபுட் வந்து இப்போ ஸ்கூலில் கொடுக்க முடியல. இப்போ கோவிட்-19 டைம் பீரியட்னால நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஷட் டவுனில் இருக்குது. அப்போ அதையெல்லாம் வீடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லைனா மணி கொடுக்கணும். அதுக்கும் வந்து இது வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஈவன் சம்மர் வெக்கேஷன்ஸ் வரும்போது கூட ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இஃப் த பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை இன் த விசினிட்டி ஆஃப் த ஸ்கூல், தென் ஸ்கூல்ஸில் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். ஏன்னா அது குழந்தைங்களோட லைஃப்பை பாதிக்கும் லீவ் டைம் பீரியடில் அப்படின்றதுனால. தென் ஸ்டேட் ஸ்டியரிங் கம் மானிட்டரிங் கமிட்டி. ஸோ ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஸ்டேட் வந்து ஒரு மானிட்டரிங் கமிட்டி வச்சுருப்பாங்க. அண்டர் தி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு கலெக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் அந்த மானிட்டரிங்கில் இருப்பாங்க. த நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் 450 calories 12 grams ஆஃப் ப்ரோட்டீன் லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும். அதுக்கு பிறகு 700 calories-உம் 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே 6th to 8th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இது சர்வசிக்ஷா அபியான் வந்ததுக்கு பிறகு மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். அதுபோக மதராசா, மகுத்தாப்ஸ், ஸோ இஸ்லாமிக் ஸ்டடி சென்டர்ஸ், ஸோ அதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இஷ்யூஸை எடுத்துக்கிட்டால் கரப்ஷன், கரப்ட் ப்ராக்டிசஸ், சில இடங்களில் கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஃபுட் சமைக்கிறவங்க ஒரு கேஸ்ட்டாக இருந்தால் லைக் உயர் ஜாதிக்காரங்க எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. கோவிட்-19னால இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கேரளா போன்ற ஸ்டேட்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி டு ஹோம் கொடுத்துட்ருக்காங்க ஃபுட் பேக்கெட்ஸ், இல்லைனா பேக்கேஜ் ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ மெனன்ஸ் ஆஃப் மேல் நியூட்ரிஷன்ஸ் வந்து லைக் சப்போஸ் லைக் இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மேல் நியூட்ரிஷன் இன்னும் அதிகமாகும். இப்போவே நமக்கு மெனஸ் அதிகமாக இருக்குது, த்ரெட்னிங் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் மோர் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்ப்ளனேஷன். Other reports already we discussed, so people can study by your own. Then second வந்து challenges faced by nomadic tribes. Nomadic tribesனாலே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் பிளேஸில் செட்டில்டு கிடையாது. தே யூஸ் டு குஜார்ஸ், எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ஏரியாவில் இருப்பாங்க குஜார்ஸ் பீப்புள். ஸோ வின்டர் சீசனில் அவங்க கீழே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு சம்மர் சீசனில் தே யூஸ் டு கோ. பாஸ்ட்ரல்ஸை நம்பி அவங்க வாழ்கிறவங்க. சரி, அவங்களோட லைக் தே ஆர் ஷெப்பர்ட்ஸ். அவங்களோட அந்த லைக் கால்நடைகள் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது. ஃபுட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களுக்கு ஊல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா, ஷீப்ஸ். ஸோ இதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனிவே தே ஆர் நோமடிக் ட்ரைப்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் நோமடிக்கில் செமி நோமடிக் இருக்குது. அப்படின்னா அட்லீஸ்ட் 1 year தே வில் செட்டில் இன் எ பிளேஸ்.
தட் இஸ் செமி நோமடிக் பீப்புள். இதில் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் ஆட்சி பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரைப்ஸ் ஆர் லைக் நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். நோட்டிஃபைட் இன் த சென்ஸ், இப்போது பிறப்புலே அவங்க வந்து திருடர்கள் அப்படின்ற பேர் பட்டம். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது காடுகளில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் மோஸ்ட்லி தே ஆர் ராபர்ஸ். அது நீங்கள் மூவிஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வி ஸ்டடிட் துகி இது கேட்டகரி, வில்லியம் பெண்டிங்கோட பீரியடில் அழிக்கப்பட்ட லைக் துகி அப்படின்ற கொலை குரூப் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து திருடனா இல்லைன்னா கூட நீங்கள் பிறக்கும்போது யூ ஆர் திஸ் ட்ரைபல் பீப்புள், தென் யூ வில் பி கன்சிடர்ஸ் அ ராபர், இல்லைன்னா நோட்டிஃபைடு கேட்டகரியில், ஸோ தீஃப் கேட்டகரியில் உங்களை வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் தப்பு பண்ணலைனாலும் யூ கேன் பி அரெஸ்டட். ஸோ இதனால் அது அவங்க டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகிடுச்சு. பிரிட்டிஷர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதை பண்ணி தான். அப்புறம் 1952 வென் இண்டிபெண்டன்ஸ் ஹேப்பன், 1952 வி டீநோட்டிஃபைடு இட். அவங்கள வந்து அந்த நோட்டிஃபைட்லேருந்து டீநோட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அவங்களுக்கு பேர் தான் டீநோட்டிஃபைடு பீப்புள் அப்படின்னு பேர். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். டீநோட்டிஃபைட், நோமடிக், செமி நோமடிக் கம்யூனிட்டிஸ் இந்தியாவில் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களோட லெவல் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்றது. அதுக்கு லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேல்நியூட்ரிஷன் லெவல் ரொம்ப ஹை, அவங்களோட பாவர்ட்டி லெவல், சஸ்டனன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1500 நோமடிக் பீப்புள்ஸ் ஆர் தேர். அதில் 198 டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருக்காங்க. 15 லைக் காம்ப்ரைசிங் 15 crore இந்தியன்ஸ் ட்ரைபல் குரூப்ஸ் அதில் இருக்காங்க. அதில் ரென்கே கமிஷன்ஸில் அது சொல்லப்பட்டிருக்கு. தென் இவங்களோட ப்ராப்ளம்க்கான ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ரோடு கனெக்டிவிட்டி இருக்காது. அப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல லேக்குனாக இருக்கும். தென் லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கவர், ஸோ இன்சூரன்ஸ், ஹெல்த் செக்டரில், எஜுகேஷனில், அப்புறம் ரேஷன் கார்ட்ஸ் ப்ராப்பராக இவங்க வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பாங்க. தே ஒன்ட் ஸ்டே இன் எ பர்டிகுலர் பிளேஸ். நோமடிக் அப்படின்ற அவங்களுக்கு ப்ராப்பரான ரேஷன்ஸ் இருக்கா, வீடுகள் இருக்கிறவங்க தான் ரேஷன் கார்டு கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ், தட் இஸ் DWBDNC, தட் இஸ் டீநோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புளுக்காக ஸ்கீம்ஸ் ஃபார் டீநோட்டிஃபைட், நோமடிக் அண்ட் செமி நோமடிக் கம்யூனிட்டிஸ் பீப்புளுக்கு வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். லைக் ஃபண்டிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், அவங்களோட டிஸ்கிரிமினேஷனை தடுக்கிறதுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து டாக்டர் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் DNT, டீநோட்டிஃபைட் செமி நோமடிக் ட்ரைபல் பீப்புளுக்கு. ஸோ எஜுகேஷனில் வந்து அவங்களுக்கு லைக் ஃபண்டிங் கொடுக்குறோம். சரியா, கிட்டத்தட்ட 2 lakh per annum. இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், 75:25 கேட்டகரியில். த நானாஜி தேஷ்முக் ஸ்கீம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டீநோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புளுக்காக இருக்கக்கூடிய அவங்க வந்து விடுதிகளில் தங்கி படிக்கிறது. ஸோ தே வில் கெட் ஃபுட், அஃபோர்டபுள் அகாமடேஷன் இருக்கும், தே கேன் கெட் எஜுகேஷன் ஃப்ரீலி. ஸோ அதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டீநோட்டிஃபைட் நோமடிக்னா என்னென்னு சொல்லி இருக்கணும். சரியா. தென் தேர்ட் நியூஸ், தந்தி மார்ச், 12th மார்ச் வந்து நம்ம தந்தி யாத்திரை நடந்து கிட்டத்தட்ட 75 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஆனிவர்சரி வி செலிப்ரேட்டட். அந்த லைக் தண்டி மார்ச் வந்து நினைவுகூர்வமாக அதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர். ஸோ தந்தி மார்ச் ஆக்சுவலாக அது நடந்தது March 12 ஆரம்பித்தாங்க. April 6 he will reach on தந்தி, அகமதாபாத். அவரோட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து காந்திஜி வில் ஸ்டார்ட் த ரேலி அண்ட் ஹி வில் எண்ட் பை 6th April இன் தந்தி. ஸோ அதுக்கான மெயின் மோட்டிவ் என்னென்னா கடலோர கிராமங்கள் வழியாக போகிறது. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த கடலோர கிராமங்கள் இருக்கக்கூடிய பீப்புளோட ஆக்குபேஷன் வந்து சால்ட் பேன்லேருந்து சால்ட் எடுக்கிறது. ஆனால் அந்த சால்ட் வந்து எடுக்கிறதுக்கு தே ஹாவ் டு பே மோர் டேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இந்த தந்தி மார்ச்சை நடத்தினார். ஸோ இ ஸ்டார்டட் அண்ட் தென் April 6 வந்து தந்தியில் போயிட்டு சால்ட்டை கடலில் கரைச்சிட்டு பிரேக் த சால்ட் லா அப்படின்றத பண்ணி ஹீ லான்ச் CDM, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ ஒத்துழையாமை இயக்கம். ஸோ நோ நீட் டு சப்போர்ட், நோ நீட் டு கோஆப்ரேட் வித் த கவர்மெண்ட், நோ நீட் டு பே டேக்ஸஸ். ஸோ பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் லீவ் பண்ண சொன்னார், கோர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் அவர் செல்ஃப்
மேட் கோட்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தோம். ஸோ இண்டிஜினியஸ்லி மேட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அவர் காந்திஜியோட லைக் இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் தந்தி ஒன்று, அவர் பிறந்த போர்பந்தர், அப்புறம் ராஜ்காட், தென் வதோதரா, பத்ரோலி சத்தியாகிரகம் நடந்த இடம், மந்த்வி, அப்புறம் தந்தி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் காந்தி. அப்புறம் 1930 நான் ஹிஸ்ட்ரி சொன்னேன். சால்ட் மோனோபோலி வாஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறது தான் இதை பண்ணாங்க. அண்ட் தென் அது அங்கே மட்டும் நடக்கல, இந்த தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடந்துச்சு வேதாரண்யம். ஸோ அது மாதிரி சரோஜி நாயுடு நடத்தினதாக சொல்லப்படுது 21st May. ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்ட். ஸோ பீப்புள் ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல். சரி, தட்ஸ் ஆல். ஸோ ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மோர். தென் 4th நியூஸ் வந்து ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட் ஸ்பேஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஸ்ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றப்போ அவங்களோட சேட்டலைட்ஸ், இப்போது நிறைய நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேட்டலைட்ஸை வச்சு அந்த நாடுகளை வேவ் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களோட சேட்டலைட்ஸை உடைக்கிறது, தே வில் கிரியேட் சம் டெப்ரிஸ் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரான்ஸோட சேட்டலைட், இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம், ASAT லான்ச் பண்ணோம். அது எதுக்கு அப்படின்னா இன்னொரு நாட்டோட சேட்டலைட்ஸ் நம்மளை கண்காணிக்குது அப்படின்றப்போ வி கேன் டிஸ்ட்ராய். தட் இஸ் அ மிசில், ஆன்டி சேட்டலைட் அப்படின்றது. ASAT அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 2019 வி லான்ச் இட். எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி லைக் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த 3rd சூப்பர் பவர் இன் ஸ்பேஸ், USA சைனாவுக்கு பிறகு. அண்ட் இதில் ஆன்டி சேட்டலைட், லேசர் வெப்பன்ஸ், சர்வேலன்ஸ், யாராவது மற்ற கண்ட்ரிஸை சர்வேலன்ஸ் பண்ணுறதும் பயன்படுத்துவாங்க. அவங்க கண்ட்ரி யாராவது சர்வேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சேட்டலைட்டை பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவும் இது பண்ணுறாங்க எக்ஸசைஸ். ஸோ முன்னாடி லைக் ஒலிம்பிக் கே அப்படின்ற ரஷ்யன் சேட்டலைட் வந்து இவங்க நாடுகளை கண்காணித்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த லைக் அந்த கான்ஸ்பரன்சி இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் டூயிங் அப்படின்னு. அதனால தான் ஆன்டி சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணோம். இந்தியாவோட மிஷன்ஸ் என்ன, இந்தியன் ஸ்பேஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். பட் இட் நாட் ஹேப்பன் ஸ்டில். சரியா? ஸோ வி ஹவ் டு வெயிட். மிஷன் சக்தி நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆன்டி சேட்டலைட் ASAT அப்படின்னு பேர். தென் இந்தோனேஷியா மவுண்ட் சினபாக், இது ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்க்குறது தான். ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் ஓஷனோட ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டகரியில் வரும். ஸோ வல்கனிக் எரப்ஷன் அதிகமாக நடக்கக்கூடிய பிளேஸ். காரோ ரெஜென்சி ஏரியாவில் இந்த மவுண்ட் செனபக் அப்படின்ற பிளேஸில். ஸோ தேர் இஸ் அ லைக் வல்கனிக் எரப்ஷன்ஸ் இப்போ நடக்குது அப்படின்றதுனால நியூஸில் வந்திருக்கு. சரியா? ஸோ இது ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டகரியில் வரும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிளேட்ஸ். பசிபிக், கோகோஸ், இந்தியன், ஆஸ்திரேலியன், தென் நாஸ்கா. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். கோகோஸ் பிளேட், நாஸ்கா பிளேட், பசிபிக் பிளேட், ஜுவான் தி ஃபுகா பிளேட், அப்புறம் ஆஸ்திரேலியன் பிளேட். இந்த பிளேட்டெல்லாம் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் நடக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா, அந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வல்கனிக் எரப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அந்த சவுத் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மவுண்டன் ஏரியாவில் உங்களுக்கு அதிகமாக, அதுக்கு இன்னொரு நியூஸும் இருக்குது, நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ இதெல்லாமே ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டகரியில் வரக்கூடிய. ஸோ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. ஜியோகிராஃபியில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபஸ்ட்டு லீடர் சமிட் ஃபார் குவாட். குவாட் அப்படின்றது 4 கண்ட்ரீஸுக்கான ஒரு குரூப். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் USA. இந்த 4 கண்ட்ரியில் இந்தோ பசிபிக் ஏரியாவில் ஃப்ரீ நேவிகேஷனை முன்னிறுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சைனா பக்கத்துலேருந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ மிலிட்ரி குரூப் அப்படின்ற சொல்கிறாங்க. ஏன்னா மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று தனியாக நடத்திட்டு இருந்தோம். ஜப்பான், USA, இந்தியா நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட் இயர் இந்த COVID-19 டைம் பீரியடில் வி இன்வைட்டட் ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா ஜாயிண்ட். இப்போ 4 மெம்பர்ஸும் இருக்காங்க. குவாடில் இருக்கக்கூடிய அதே மெம்பர்ஸ் வந்து மலபார் எக்ஸசைஸில் இருக்காங்க. ஸோ சைனா அதுக்கு ஒரு லைக் காரணமாகவே சொல்லி இட்ஸ் அ மினி நேட்டோ, சைனாவுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எனிவே தட் இஸ் நாட் கரெக்ட். இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் சைனா. பட் மோஸ்ட் டாமினன்ட் பசிபிக் ஓஷனில் யார் இருக்காங்கன்னா சைனா. அப்போ சைனா லைக் மொத்த பசிபிக் ஓஷனில் சவுத் சைனா சி டிஸ்பியூட்ஸ் இருக்குது. நேவிகேஷனை பிளாக் பண்ணும்போது நம்ம இந்த குரூப் உருவாக்கும் போது சைனா வில் கெட் அஃபெக்டட். அதனால் இட்ஸ் கவுண்டர் சைனா அப்படின்னு சொல்கிறது தப்பும் கிடையாது. ஸோ COVID-19 லைக் குவாட் வேக்சின் பார்ட்னர்ஷிப், அதில் குவாட் கண்ட்ரிஸ் வந்து வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பேசியிருக்காங்க. மெயின்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ் வாழ்த்தவும் செஞ்சுருக்காங்க. வேக்சின் டிப்ளமசி. ஸோ ப்ரொவைடிங் டு அதர் கண்ட்ரிஸ், வி ஆர் ஹெல்பிங் அதர் கண்ட்ரிஸ் டு கெட் தி வேக்சின்.
வேக்சினேஷன் ப்ரோக்ராம். அப்புறம் சைனாவை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. மெயின்லி எல்ஐசி நம்ம லடாக் ஏரியாவை ஆக்கிரமிச்சது, அப்புறம் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூ, சின்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய உகுர் முஸ்லீம் இஷ்யூ, அப்புறம் தாய்வான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சைபர் அட்டாக்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. தென் குவாட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ட்ரீட்டிங் த ஹோல் வேர்ல்டு அஸ் அ சிங்கிள் ஃபேமிலி. வாசுதேவ குடும்பம் அப்படின்ற அதான் நம்மளோட ஃபாரின் பாலிசியில் மெயினாக அவர் பிரைம் மினிஸ்டர் வேர் எவர் ஹீ இஸ் டு கோ ஃபாரின் கண்ட்ரி இஸ் டு மென்ஷன் திஸ் வேர்ட் வாசுதேவ குடும்பம். த என்டையர் வேர்ல்ட் இஸ் அ லைக் ஃபேமிலி அப்படின்றது. தென் அமெரிக்காவோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் மென்ஷனிங் அஸ் அ நாட்டோ ஆர் மினி நாட்டோ அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் கோஆப்ரேட்டிவ் கலெக்டிவ் லைக் இந்தியன் ஓஷனில் ஃப்ரீ நேவிகேஷனை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க கலெக்டிவ் மெக்கானிசமாக தான் அவங்க பார்க்குறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனிவே அவங்கவுங்க கண்ட்ரி சைனாவோட அப்ரிஹென்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இருக்கிறேன். ஸ்குவாட் அப்படின்ற 2007 இது இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. சின்ஜோ அபே அப்படின்ற லைக் லைக் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மூலமாக 2012 திருப்பி அதை லான்ச் லைக் இனிஷியேட் பண்ணார். 2007 ஃபெயிலியர் ஆச்சு. லான்ச் பண்ணி இப்போ 2017 அதை இனிஷியேட் பண்ணிட்டார். நவ் ஹீ இஸ் நாட் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். ஸோ இது இப்போது இட்ஸ் மூவிங் இன் அ குட் வே அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தென் LGBTIQ, ஸோ லைக் லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், க்யூர் அப்படின்றது இன்டர்செக்ஷுவல், அப்புறம் க்யூர் அப்படின்றது ஆட் கேட்டகரி. க்யூர் அப்படின்னா ஆட் கேட்டகரி வரும். ஸோ இவங்களை எல்லாமே வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஏற்றுக்கிற லைக் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வந்து பைசெக்ஷுவல் ஆர் சேம் செக்ஸ் யூனியன்ஸ் மேரேஜஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. 16 கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் மேரேஜஸே அலோவ் பண்ணுறாங்க லீகலாக. மற்றபடி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் 23 கண்ட்ரிஸ் ஆர் அலோவிங் LGBT ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் போலாண்ட் அண்ட் ஹங்கரி ரீசன்ட்லி என்ன பண்ணாங்கன்னா இதை எதிர்த்து அவங்க வந்து ரோமன் கத்தோலிக் கண்ட்ரிஸ் போத் ஆர் ஆர்த்தடாக்ஸ் கண்ட்ரிஸ். ஸோ தே பாஸ்ட் அ லா ப்ளஸ் அவங்க வந்து LGBT எந்த காரணத்தை கொண்டு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. இப்போது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸும் இதனால் பாதிப்படையும். ஏன்னா இட்ஸ் அ ஃப்ரீ சோன். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனோட பார்லமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே பாஸ்ட் எ லா ஃபார் ஃப்ரீ ஜோன் ஃபார் தி LGBT ஏரியா. ஸோ இப்போ போலாண்டாலேயும் ஹங்கேரியாலையும் அதை பிளாக் பண்ண முடியாது. இஃப் தே வாண்ட் டு பிளாக் தே ஹாவ் டு கம் அவுட் லைக் UK. சரியா? ஸோ அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம LGBT ரைட்ஸ் வந்து தே ஆர் கிளைமிங் ஸ்டில், இன்னும் நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணலை. 377 இட்ஸ் அ லைக் கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத, ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத டீக்ரிமினலைஸ் பண்ணுறதுக்கு நவ்ஜீத் சிங் ஜோஹர் கேஸ் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து நவ்ஜீத் சிங் ஸோ அதுக்கு முன்னாடி நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் டெல்லி, அதில் வந்து கன்சென்ஷுவல் ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் வந்து தப்பில்லைன்றது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சுரேஷ்குமார் கௌஷல் கேஸ் 2013 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணாங்க அந்த ஆர்டரை. ஸோ ஹோமோசெக்சுவாலிட்டி இந்தியாவில் அலோவ் கிடையாது, இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் புட்டசாமி கேஸ் 2018 வந்துச்சு, 2017 வந்துச்சு. அந்த 2017 கேஸில் என்ன சொன்னாங்கன்னா ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்போது உங்களோட ஹூ இஸ் லிவிங் வித் யூ இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கவர்மெண்ட். தே கான் மானிட்டர், தே கான் டிக்டேட் பண்ண முடியாது. அதனால் ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் ஆல்சோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைவசி அப்படின்றது. ஸோ தேர் விஷ் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2018 தேர் இஸ் அ நவ்ஜீத் சிங் ஜோஹர் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் அது அவங்களோட ப்ரைவசி அப்படின்றத கோர்ட்டும் சொல்லிருச்சு. ஸோ ஆனால் மேரேஜ் வந்து ஸ்டில் இட் இஸ் நாட் அலோவ்ட் இன் இந்தியா. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தென் ராங்ஃபுல் ப்ராசிக்யூஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லைக் ட்ரையல் கேசஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. மெயின்லி கிட்டத்தட்ட 40 மில்லியன் கேசஸ் இஸ் பெண்டிங் இன் இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இதில் நிறைய இன்னசென்ட்ஸ் வந்து லைக் பாதிக்கப்படுறாங்க, விச் மீன்ஸ் ஃபால்ஸ்லி இன்வெஸ்டிகேஷனில் இல்லைன்னா லைக் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க. தண்டித்ததுக்கு பிறகு இல்லைன்னா அவங்க வெளியில் வரும்போது இட் மைட் பி ப்ரூவ்ட் ஆர் ப்ரூவ் பண்ணாமலே போகலாம் அவங்க இன்னசென்ஸ் அப்படின்றது. அப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்டான அந்த லைஃபுக்கு என்ன நீங்கள் இழப்பீடு கொடுக்குறீங்க அப்படின்றது. அது லைக் லா கமிஷன் ஆஃப் இந்தியா 277 ரிப்போர்ட்
2018 அவங்க சப்மிட் பண்ண லா கமிஷன் ரிப்போர்ட்டில் மிஸ்கேரியேஜ் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இன்னும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இந்த இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதில் நம்ம இந்தியா ராட்டிஃபைட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அதில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி லைக் லா ரிலேட்டடாக மிஸ்கேரியேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் ஹாவ் டு பி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம பண்ணலை. தட்ஸ் அ ப்ராப்ளம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். Then Shanghai volcano in Ecuador. So like in the area it's a area of Andes மலைகள் வரும். நம்ம இப்போ பார்த்தோம் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியாவில் சவுத் அமெரிக்கன் ஏரியாவுக்கும் வரும். ஸோ அந்த சவுத் அமெரிக்கன் ஏரியாவில் அந்த இக்வேடர் பகுதியில் there is a Shanghai volcano, the highest active volcano. இப்போ ரொம்ப எரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அதில் மெயினாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கொட்டபாக்சி அப்படின்ற மலை, அதே மாதிரி கேம்பி அப்படின்றது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹில்ஸ் ஆர் வல்கனிக் எரப்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஹில்ஸ். அதுவும் ரொம்ப சிவியராகவே இருக்கும் இந்த ஏரியாக்களில். ஸோ ஸ்ட்ராட்டோ வல்கனோ அப்படின்னு பேர். ஸ்ட்ராட்டோ வல்கனோ இன் த சென்ஸ் லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு வல்கனோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நடக்கும், லேயர் பை லேயராக உருவாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தென் அதர் மவுண்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். எக்வேடர் பார்ட்டில் இருக்கக்கூடிய பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியாவில் வந்து கொட்டபாக்சி, கேம்பி, அப்புறம் பிச்சின்சா. ஸோ இந்த மலைகள் எல்லாமே வந்து வல்கனிக் எரப்ஷன்ஸ்னால் உருவானது, ப்ளஸ் வல்கனிக் எரப்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதர் வல்கனிக் எரப்ஷன்ஸ் இந்த வேர்ல்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வல்கனோ ஐலண்ட் நியர் ஸ்ட்ரோம்பலி அப்படின்றது. ஸோ இதோட வீரியத்தை சொல்லியிருக்காங்க. வல்கனிக் ஸ்ட்ரோம்பேலியன் எரப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பினியன் அப்படின்ற எரப்ஷன்ஸ் தான் ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இட்ஸ் ஈக்குவலன் டு தண்டர் ஸ்டார்ம்ஸ், லைட்னிங் வரைக்கும் உருவாக்குறதுக்கு பவர்ஃபுல். அந்த க்ளவுட்ஸில் போய் கெமிக்கல்ஸ் சேரும்போது ஸோ லைக் ரெயின்ஃபால் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வில் கிரியேட் லைட்னிங் எஃபெக்ட் டூ. தென் வல்கேனியன் எரப்ஷன் ரொம்ப சிவியர். இதெல்லாம் அந்த அளவுக்கு சிவியர் இல்லை, பட் ஹார்ம்ஃபுல் டூ. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லாஸ்ட் 2 days current affairs. 15th 16th சேர்த்து டுமாரோ வில் சி. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங்.